சாரி, என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க. எங்கே என்ன திட்டுவீங்களோன்னு நினச்சேன். எனக்காக சப்போர்ட்டாக பேசுறீங்க. தேங்க்ஸ் சார். இந்த சார் அப்பமே போட்டிருந்தா பிரச்சனையே வந்திருக்காதே. பரவாயில்ல, பார்த்து போ. சாரி. பரவாயில்ல. நாங்கள் இங்கே வரைக்கும் வந்து தப்புதான். எனக்கு ஊரை பற்றி சரியாக தெரியாது. அதான் வந்துட்டேன். சாரி. அப்புறமா அப்பாவோட டீட்டெயில் எல்லாம் வாங்கிக்கிட்டுமா? போ, போனை போட்டு சொல்றேன். ஆக்சுவலி என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கு. நான் மிஸ்டு கால் கொடுத்தேன், நீங்க எடுக்கல. சோப்பா இப்பமே கண்ணை கட்டுற. இப்ப ஃபோன் நம்பர் இவரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுதாளா இல்ல இவ தெரியாம தான் சொல்லிக்கிட்டு இருக்காளா? சரி சரி, நான் போயிட்டு வரேன். சரி. அத்தை, எப்படியோ பிரச்சனைல இருந்து வெளியில வந்துட்டு வந்த. இனி வீட்ல போயிலாம் இருக்குது. என்ன யார்தான் காப்பாத்த போறாவளோ தெரியல. என் புருஷனை என்ன கை விட்டுறாரு. ஆத்தினா என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. வீட்ல போய் பெரிய பஞ்சாயத்து இருக்குது. அது பாத்துக்கலாம் அத்தை. ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. என்ன? உங்க அப்பாவை டைவர்ஸ் பண்ணிருங்க. சொல்லிட்டேன் போமா. அந்த பையன் சும்மா இருந்தாலும் இந்த பார்வதி சும்மா இருக்க விட மாட்டேக்கால. வா வா. என்ன எங்க கிளம்பிட்டா? இனிமேல் இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். இனி ஒத்த ரூபா அந்த வீட்டுக்கு நான் தரமாட்டேன். உனக்கு தான் அப்பா பத்தி தெரியல ஐயா. பணத்தை அனுப்பாமன்றதையா நான் தான் பெரு பிச்சை எடுக்கணும். என்ன ஆனாலும் சரி, இனிமேல் என் பணம் ஒத்த ரூபா அந்த வீட்டுக்கு வராது. அவர் பிள்ளைய கட்டி கொடுக்காரு, கொடுக்காம போறாரு. 2 பிள்ளைய கட்டி கொடுத்துட்டேன். என் கடமை முடிஞ்சது. இனிமே இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன பேச்சு பேசுற? அப்படி சொல்லாதயா. அது ஏதோ அடிக்கட்டமா பேசிட்டாவே. போட்டோ யாருக்கு நஷ்டம்? எனக்கு ஒண்ணு நஷ்டம் கிடையாது. என் பிள்ளை எனக்கு எப்படி கட்டி கொடுக்கணும்னு தெரியும். இவனை நம்பி நான் இருக்க மாதிரி பேசுவான். ஒத்த ரூபா தர மாட்டேன். இவனால என்னதான் அசிங்கப்பட்டு இருந்தீங்க. யார் வீட்டு பிள்ளைன்னு தெரியல, அந்த பிள்ளைய கூட்டு அசிங்கப்பட்டு இருக்கீங்க. நல்ல குடும்பத்தை ஆளுக்கு போய் தான் நம்ம விட்டுட்டு போயிருக்காங்க. இல்ல என்னமா கேவலப்படுத்திருப்பாங்க. என்ன அசிங்கப்படுத்துறீங்களா நீங்க? ஆமா ஆமா, நீ அவ பிள்ளைட்டு போகாம தான் இருக்க போற. அதெல்லாம் பேச எடுத்துக்காதயா. ஏன் அந்த பிள்ளைய? ஐயோ அம்மா, நீங்க வேற. நான் இருக்க நிலைமையில எனக்கு இதெல்லாம் தேவையாமா? ஏதோ மனசுல பட்டது. உனக்காக உசுரையே கொடுக்க துணிஞ்சாயா? என்னால ஒரு ஆசை வேணாமா. எனக்கு ஆசைப்பட கூட தகுதி இல்ல. விடுங்கம்மா. என் மனசு ஆசை வளர்க்காதீங்க. ஏய்யா, உனக்கு என்ன தகுதி இல்ல? உன் குணத்துக்கு உன் கூட வாழ்றவா கொடுத்து வச்சாலா இருக்கணும். கூட பிறந்தவங்களுக்காகவே உசுரை கொடுக்குற நீ உன்னை நம்பி வரவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வையா. அந்த பிள்ளை அவமானப்பட்ட கூடாது. நீ நின்ன பாரு, அங்க தெரிஞ்சுட்டியா? உன்னை வளர்த்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். இப்ப சொல்றேன், அந்த பொண்ணு உனக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமானவளா இருப்பாயா. உனக்கு அனுசரிச்சு போவா. வேண்டாமா, இத பத்தி பேசாதீங்க. நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சது இல்ல. வேண்டாம், நான் ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். விடுங்க. ஆனா ஒண்ணுமா, அப்பா இத்தனை அளவு என்ன அவமானப்படுத்தினாங்க. அப்பெல்லாம் வலி மட்டும் தான் எனக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேமா. இதுக்கு காரணம் அந்த புள்ள தானையா? தெரியலமா. வந்து நின்னா பாத்தீங்களாமா? எனக்கு ஒண்ணு என் முன்னாடி வந்து நின்னா பாத்தீங்களாமா? என் புள்ள மனசுல வாங்கியிருக்கா. கிடைப்பாயா? நிச்சயமா உனக்கு அவ கிடைப்பா. வேண்டாமா, எனக்கு வேண்டாம். அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நம்ம வீட்டுக்கு வந்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருவோமா. வேண்டாம். உண்மையிலே உன் கூட வாழ போறவா ரொம்ப கொடுத்து வச்சாலதாயா இருக்கணும். அவ மனசறிஞ்சு நடந்துக்குவ. சரி, நான் டூட்டிக்கு கிளம்புறேம்மா. போட்டோம் தர போட்டோம். இந்த வீட்டுல இருக்க வேலை யார் பார்த்தாலும் பாப்போம். நீ கிளம்பியா? ஓ உன் மகன் ஒருத்தருவா அனுப்ப மாட்டானாமா? தோளுக்கு மேல வாழ்ந்த பையல ஊரை குட்டிச்சு அவமானப்படுத்துவிய. அவன் தாங்கிட்டு நிப்பானா? இவ்வளவு நாள் வீட்டு வேலை செய்யல, அப்படி இப்படி தான் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க ஒரு புள்ள கூட எடுத்து வச்சு பேசிவிட்டீல. அந்த பையன் வந்து போயிட்டான். இப்படி ஒரு புள்ள பிறந்ததுக்கு நீங்களும் நானும் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம். ஆனா ஒண்ணு, என் புள்ள நல்லா இருப்பான், அது மட்டும் எனக்கு தெரியும். இவன் எப்படி நல்லா இருக்கான்னு நானும் பாக்குறேன். ஓ தோற கல்யாணம் காட்சி முடிச்சுவாரா? எப்படி முடிக்கான்னு நானும் பாக்குறேன். சரி விடுங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு எல்லாரும் கடிச்சு கொடுறீங்க. சும்மா சும்மா திட்ட சொல்லுங்க சொல்லிட்டேன். இனிமேல் யாராவது திட்ட பார்த்தேன் நான் கொல்லதான் சொல்லிட்டேன். நீ ஆதிரா வீட்டுல தானே இருக்கேன்னு சொன்ன. பிறகு அந்த ஊருக்கு போன. ஏன் போனேன்னு அவனை சின்ன பிள்ளையா? ஏங்க, இன்னைக்கு நாங்க போனப்ப சரியா போச்சு. இல்லன்னா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கோம்? ஒண்ணு நடந்திருக்காது. எங்க அவ அப்பா இல்லாத பழியெல்லாம் போட்டாரு. தாலி கிளி கட்ட வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒன்றை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் ரொம்ப நேர்மையானவன். எங்க டிபார்ட்மெண்ட்ல அவன் மேல ஒரு கடை கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளையும் எடுத்து நிப்பான். எவ்வளவு பெரிய ஆளையும் எடுத்து நிப்பாரா? ஆமா நீ, அவன் ரொம்ப நேர்மையான ஆளு. எவ்வளவு பெரிய அதிகாரியும் ஏத்து நிப்பான். தப்பு செஞ்சா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் விட மாட்டான். ஆனா அவ அப்பா முன்னாடி கை கட்டில நின்னுட்டு இருந்தா.
அது தாய் தகப்பனுக்கு கொடுக்குற மரியாதை. அது அவ அப்பாவுக்கு புரியாது. அவ அப்பா சொன்னாங்கக்காக ஒரு பொண்ணு வாழ்க்கலாம் நாசமாக்க மாட்டான். அந்த மாதிரி டைப்பே அவன் கிடையாது. அவ்வளவு நல்ல பையனா? இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா இல்ல தலை காட்ட முடியல. பெண்ணா, நீ எதுக்கு அந்த ஊருக்கு போன? ஏன் போனா என்ன தப்பு? நீங்க சும்மா இருந்த மாதிரி நீங்க கொடுக்குற இலக்காரம் தான். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? எல்லாம் காய்ச்சி காய்ச்சி கொண்டுட்டு இருக்கீங்க. ஏதோ டீட்டில் வேணும்னு போயிருக்காங்க. போன இடத்துல ஏதோ சம்பவம் நடந்து போச்சு. அதுக்கு எனக்கு தெரியுமா இப்பெல்லாம் நடக்குது தெரியுமா? தெரிஞ்சா போனாங்க. அப்படி உங்க தப்பான விஷயத்துக்கு எதுவும் போகலையே, ஓச்சுட்ட போகலையே, சும்மா சும்மா பேசிக்கிட்டு அப்பா கண்டுபிடிக்கிற ஆசையில போயிருக்காங்க. இது என்ன தப்பு இருக்குது? தப்பு பண்ண போதெல்லாம் விட்டுறலாம். ஒண்ணுமே செய்யாத நேரம் காய்ச்சி காய்ச்சி கொட்டணும். நீ போவா எல்லாரும் சேர்ந்து அவமானப்பட்டுட்டே இருங்க. நீ இல்ல உனக்கு என்ன அவமானம் கேக்குறேன்? என் ஸ்டேஷன் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப அதுக்கு என்னன்னு கேக்குறேன். ஒழுங்கா இந்த வீட்டுல இருக்கா இரு. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பு. இவ்வளவு திமிரு இருக்கணும் உனக்கு. அத்தை இவன் என்ன பேச்சு பேசுறாரு? அதான் நாங்க பேசிட்டு இருக்கோமே, நீங்க எப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன, நீங்க எல்லாமே சேர்ந்து செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க. இவன் என் பேச்சு கேட்கறதே கிடையாது. அப்படி உனக்கு என்னடா பண்ணிட்டா? எங்க போனாலும் என்று சொல்லிட்டு போறல. சொன்னா மட்டும் நீ அப்படியே வழியில பேசுற பாரு, இல்ல கூட தோணிக்கு போயிரோ பாரு. சரி சரி, ஒரு விஷயத்தை பேசப்படுத்தாத. ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்றாங்கண்ணா, பெரிய அசிங்கமா இருக்குது. நான் வேற சீண்டி பார்த்துட்டு இருப்பான். அவன் பேச்செல்லாம் கட்டிட்டு கோவம் பண்ணலாமா? அதான் தெளிவா சொல்றாங்க. அப்பா பத்திர டீட்டெயில் வாங்கக்காக போனானே. சரி, இங்க போனாங்க பிரச்சனை ஆயிட்டு வேற எங்காவது போனா உசுருக்கு ஏதாவது ஆயிட்டா நான் என்னடா பண்ணுவேன்? 3 பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு இருக்கேன். கையில பிள்ளைய வளர்க்க சொல்றியா நீ? சரி, நான் அன்னைக்கு பேசுறேன். அண்ணே, அண்ணன் எதுக்கு வருத்தப்படுறான்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போங்க அண்ணே. நான் சொல்லாமையா போனேன். அவளுக்கு போன் அடிச்சேன். ஒழுங்கா போன் வச்சிரேன், எனக்கு வேலை கிடக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மூஞ்சி எங்க வைக்க போற? சரி, பர பேச சொன்னேல, பர பேச சொல்லிருக்கலாம்ல. அப்பமா அதே மாதிரி சொல்லிட்டா, அதான் அடிக்காம இருந்தேன். சரிடி, அவன் தான் எடுக்கல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. பக்கத்துக்கு போனா கூட சொல்லிட்டு போவ. அத்தனை ஊர் தாண்டி போயிருக்க, ஒரு வார்த்தை சொல்லல. ஏன் மாமியாரே, எல்லா இடத்துக்கும் சொல்லிட்டே தான் போணுமா? நானா சுயமா எந்த முடிவும் எடுக்க கூடாதுல்ல? அப்படி இல்லடி, அவன் பயப்படுறாள, அதனாலதான். வாங்க மாமியாரே, நீங்க கூட மாறிட்டீங்க. ஐயோ தங்க, அப்படி சொல்ல வரலமா. டேய் டேய், அவ சொல்ற சகனே, இந்த இடத்துக்கு போணும், இந்த இடத்துக்கு போக கூடாது, அத கூட அவ தீர்மானிக்க கூடாதா? எல்லாம் நம்ம கிட்ட கேட்டு அவ முடிவு எடுக்கணுமா? டேய், அது வாழ்க்கை இல்லடா. டேய், எல்லா விஷயத்துக்கு எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செஞ்சா அது வெறுப்பாயிரும்டா. அந்த இடத்துக்கு போன்ற ஆசையே போயிரும். ஆசைப்பட்டிருக்கா, போயிருக்கா, விட்டு தள்ளே. சரிமா, நான் என்னைக்காவது தடை போட்டுக்கேனா? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா நான் என்னவா பண்ணுவேன்? புருஷன் நீ எதுக்கு இருக்க? பாதுகாப்பு கொடு. எல்லாரும் மச்சான் என்ன திட்டிட்டீங்களா? நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். அப்பலாம் சொல்ல கூடாது. அண்ணே நான் இருக்கேன்ல. ஒரு அழுது எனக்கு சப்போர்ட்டா பேசுனீங்க. மத்த யாரும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே. இப்போ உனக்கு சந்தோஷமாடே? சரி சரி, கோவப்படாத. இனிமேல் யாராவது என்கிட்ட பேசுங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. தமிழ் ஜமாலி, உங்களுக்கு கேட்க சொல்ல. இனிமேல் மீனான்னு வந்தீங்க, தோச்சு. இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன். ஏன்டி நான் என்ன பண்ணனே? அப்படி சொல்லாதட்டி. போறடி, போறோம். எல்லாரும் உன் மேல உசுரா இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருமோன்னு பயப்படுறாங்க, வேற ஒண்ணு இல்ல. போறோம், எல்லாரும் பாஸ் வச்சது போறோம். எப்ப பாரு அங்க போற, இங்க போற, அதை செய்யல, இதை செய்யல. போறோம், என் மேல எல்லாரும் அக்கறை இருந்ததே போறோம். மீனா அது பேசாதம்மா, ப்ளீஸ்ல ப்ளீஸ்ல. அதுதான் உன்னை பார்க்காம இருந்துட மாட்டேனே. அதை என்ன பார்க்க தரமா வரல, அது போதும். நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். ஏ ராசாத்தி, அப்படி சொல்லக்கூடாது. போறோம் மாமியாரே. டேய் செல்லம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஓட்ட காட்டணும்னு சொல்லிட்டேன். தமிழே, உனக்கு கொஞ்சம் வாய்க்குள்ள படிக்கணும். ஏங்க, அவரே என்ன புரிஞ்சுக்காம பேசுறானே. அவன் சின்ன பிள்ளையா? அது சின்ன பிள்ளை மாதிரி எடுத்துறீங்க எல்லாரும் சேர்ந்து. அங்க போயிட்டானே, ஏன் போக கூடாதா? ஏன் 4 ஊர்ல தானே போயிட்டு வந்தா? என்னமோ லண்டனுக்கு போயிட்டு வந்த மாதிரி கத்துறீங்க. அதான் சொல்றாருல, எல்லாரும் வாயை மூடுங்கன்னு. யாரும் வாயை மூடுனீங்களா? எல்லாரும் வச்சு அதை கட்டுப்படுத்துறீங்க. அது அவளுக்கு பிடிக்கல. அவ சுதந்திரமா இருக்கும்னு நினைக்கிறான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கேட்டு போனா அதுக்கு விருப்பம் இருக்காதா? என்னமோ நீங்களா பெரிய ஆளு மாதிரியும் அவ ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதா? நீங்களுமா? போத்தமிழே, நான் அப்பவே வச்சு வாயை மூடு சொல்லிட்டு கேட்கவே மாட்டேங்கிற. சரிங்க. என்ன நீ போ. உனக்கு நான் கட்டுப்படுத்த எவ்வளவு கோவம் வரும். சரிம்மா, கோபப்படாத. இல்ல, நான் சீரியஸா சொல்றேன். இனிமேல் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். சொல்ல கேட்கல. சரிங்க, நான் அவளை சமாதானப்படுத்துறேன். நீங்க சமாதானப்படுத்த சின்ன பிள்ளை கிடையாது. முடிஞ்ச சமாதானப்படுத்த பாப்போம். என்ன தமிழே, நம்மள கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோம். அவளை நம்ம எப்பவும் போல நடத்திட்டோம். அவளுக்கு அதான் கோவம் வந்துட்டு. சரி மீனா, எல்லாருக்கும் குட் பை. இது மீனா. என்ன நீ போங்க. தேர்வாளி, நான் கிளம்புறேன். சரி விடு, என்ன கழிச்சு தானா வருவாங்க. புரிஞ்சுக்காம போறாளடா. நீதான் அண்ணிய பத்தி புரிஞ்சுக்கவே இல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வெளி உலகமே தெரியாது. அவங்களுக்கு அறிவே கிடையாது. இப்படிதான் நீ நினைச்சிட்டு இருக்க. நம்ம எல்லாரை விட அவங்க புத்திசாலி. எல்லாரும் சின்ன பிள்ளை நடத்தமா நடத்துறீங்க. உங்களுக்கு கோவம் என்ன செய்யும்? என் போனவங்களுக்கு வர தெரியாதா? அழுத்தால திட்டுனா போயிட்டு வருவாங்க. டென்ஷன் எடுக்காத.
சின்னத்தி வராதவ எப்படி கோபப்படுறா? சரி ஆதிரா வீட்டுல தானே இருப்பா, வா பாத்துட்டு வருவான். கோரட்ட அடிப்பாட்டி. அடிச்சாலும் பரவாயில்ல, அவ இல்லாம நான் அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. மதன் முறைச்சிட்டு போயிருக்காவ, சீக்கிரம் வா. எங்க தினேஷ் அப்படிதான் மட்டும் முறைச்சிட்டு மட்டும் போயிருக்காளா? நம்ம கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டோமா? அவளை நம்ம சின்ன பிள்ளையா நினைச்சோம், பொத்தி பொத்தி பாதுகாக்க நினைச்சோம். அதெல்லாம் கொஞ்சம் கத்திட்டா, அதுக்காண்டி இப்படி விடுக்கணும் கோபப்பட்டுட்டு போயிட்டா. முன்னாடிதான் நம்ம கிட்ட கோவமே படமாட்டா, இப்போ அவளுக்கு கோவம்லாம் வருது பாத்துக்க. அதே இப்ப கொஞ்ச நாளா ஆதிரா கூட தனியா வாழ்றாளா, சுதந்திரமா இருந்து பழகிட்டா. அத்தா இப்படி பண்றா பாத்துக்க. எனக்கு தெரியாது, அவன் இந்த ஸ்டேட்ல இருக்க கூடாது. ஏய் முட்டாள் மாதிரி பேசாதடா. உன்னால முடியலடா, உன்னால முடியல தரையா பண்ண மாட்டுக்க. அவன் நம்ம குடும்பத்தை எப்படிலாம் அசிங்கப்பட்டு இருக்கான். நான் அன்னைக்கே வந்து அவட்ட சொன்னேன், அன்னைக்கே மாத்தி இருந்தா இன்னைக்கு இவ்வளவு வந்திருக்குமா? நம்ம வீட்டு பொம்பளைங்களெல்லாம் கேவலப்படுத்திருக்கா, நீ அவளை இன்னும் விட்டு வச்சிருக்க. நீ எப்படி உள்ள பகையை எப்படியோ தீர்க்க நினைக்கிற. ஓ பாத்து அங்க படிக்காது கேட்டியா தரமே. பாருங்க அவன் இன்னும் நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ண போறான்னு பாருங்க. அவன் ரொம்ப நல்ல பையன்டா, அவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். பாரு அவனு குறைஞ்ச போஸ்ட் எல்லாம் இல்ல, நல்ல போஸ்டிங்ல இருக்கான். அப்பெல்லாம் நாங்க எதுவும் பண்ண முடியாது. ஏண்டா அவன் என்ன ஒண்ணு பண்ணா? எனக்கு பிடிக்கல, எனக்கு இத்தனை பேர் இருந்தும் நான் சொல்றது செய்ய மாட்டேங்கீங்களா நீங்க எல்லாரும்? நீ வேற ஏதாவது கேட்டா செய்யறோம், நீ தேவையில்லாம கேட்டுக்கிட்டு இருக்கடா. வருது வீட்டுக்கு வராம இருக்க அப்படிதானே? அவனை மாத்திர வரைக்கும் நாங்க வரமாட்டேன். சரி அவன் இனி நம்ம குடும்பத்துல எதுவும் பிரச்சனை பண்ணாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், போதுமா? எனக்கு தெரியாது, அவன் இந்த ஸ்டேட்ல இருக்க கூடாது. இவனுக்கு ஏதோ பயம் வந்திருக்கு. ஒருவேளை பொண்ணு ராஜராவை பாத்துருப்பானோ, இவன் அதுக்குதான் இப்படி பண்றானா? அவன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா தானே நான் மாத்த முடியும். ஓ கம்ப்ளைண்ட் இருந்தா மாத்த முடியுமா? அப்ப சரி, அப்போ கம்ப்ளைண்ட் வந்தா நீ மாத்தவல்ல? ஐயோ சரிடா, கம்ப்ளைண்ட் எதுவும் வந்துச்சுன்னா நான் மாத்துறேன். இப்ப எனக்கு வாக்கு கொடுத்துட்ட, மாறினா வச்சுக்க. மாற மாட்டேன்டா, ஒழுங்கா வீட்டுக்கு போ. மனுஷன் மாதிரி அழைறான பாரு, மிருக மாதிரி அழைச்சிட்டு இருக்கான். வீட்டுக்கு போடா, அம்மா தேடிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் வந்தா மாத்துவேன்னு சொல்லியிருக்க. சரி நான் டூட்டி கிளம்புறேன். மதன் வரீங்களா? நீங்க போயிட்டு இருங்க, நான் வரேன். சரி கிஷோர். என்னண்ணே? எனக்கு பொண்ணு மேல ஏதோ பகம் இருக்கு பாத்துக்க. ஆமாண்ணே, ஸ்டேஷன்ல வச்சு பொண்ணு ஆதிராவை பாத்துருப்பான்னு நினைக்கேன். கரெக்ட், நானும் இததான் யோசிச்சேன். இவன் என்ன வேணாலும் பண்ணுவான் பாத்துக்க. அந்த பொண்ணு இவன் என்ன வேணாலும் பண்ணுவான், கொஞ்சம் கண்ணு கவுத்தமா கவனி. ஐயோ அண்ணே, அந்த பொண்ணு இவனுக்கு மேல வந்தவன். அவன் நேர்மையானவன் தான், அதே நேரத்தை தன்னை தீண்டி பார்த்த எவனையும் சும்மா விட மாட்டான். தெரியும், அதை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் ஒரு எம்எல்ஏ படாத பாடுபடுத்தினது இவன் தானே. எம்பி எம்எல்ஏ யாரையும் விட மாட்டானே, கடைசி வரைக்கும் போராடுவான். இவன் அவங்கிட்ட போய் மோதிக்கிட்டு இருக்கானே, அவனே வந்து பாருன்னு நிப்பான். இவன் இது வாளுகள் ஆட்டிடப்படாது. எனக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்குது. இவன் ஆதிராவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். என்ன ஆதிரா கிட்ட போய் லவ் சொல்லி கல்யாணத்தை பண்ணாலும் பண்ண மாட்டேங்கிறான். இவன் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதை இப்படியே விடக்கூடாடா. இவன் பொண்ணு கிட்ட போய் பகைய வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கேன், இவனை காப்பாற்றவே முடியாது. பொண்ணை பத்தி உனக்கு நல்லா தெரியல? தெரியும். காலத்துக்கு ஒண்ணு தூக்கி விடாம பாத்துக்க. ஐயோ பெரிய டென்ஷனாலாம் இருக்குது. நல்லா தெரியுமா அவன் ஆதிராவை பார்த்தானா? இவன் ஆதிரா மேல பைத்தியமா இருக்கானே, அவன் சும்மா பாத்துருப்பான். இது எனக்கு பெருசா ஊத்திட்டு இருக்குது. என்னைக்கும் தரணும் பொன்துறையும் பகை ஆகவே கூடாது. பொன்துறையை கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வர சொல்லி நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு அவனே ஒதுங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவனுக்கு எதுவும் தெரியாம இவன் மம்பில் திட்டானு வீம்புக்கு அவனும் எதுவும் பண்ணிடக்கூடாது. சரியா சொன்னீங்கண்ணே. ஆமாண்ணே, ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டு வந்து லஞ்ச்ல அரேஞ்ச் பண்ணி நம்ம குடும்பத்தை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அவன் எந்த இது பண்ண மாட்டான்ல. ஒருவேளை ஆதிரா மேல இருந்தா கூட என்னத்தை மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இவன் அதனால பகை வளர்த்துட்டாலேதான். சரிதானே, நீங்க சொல்றது சரிதான். சரி அப்படி பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த மாதிரி எண்ணத்துல இருக்க மாட்டான். எனக்கும் தெரியும், இவனுக்கு தெரியாத. சரிண்ணே, நான் அதுக்கான ஏற்பாடுலாம் பண்றேன். இன்னைக்கு கூட்டு வரான்னு சொல்லி நான் கூட்டு வரேன். எல்லாரும் வீட்டுல இருக்க நேரம் கூட்டு வா. சரிங்கண்ணே. சார் என்ன சார் என்ன லீவுன்னு சொன்னீங்க, உடனே வந்திருக்கீங்க? என் வீட்டு அட்ரஸ் கொடுத்தது யாரு? அத்தினா செத்து போச்சுடி. என் வேலைக்கு உழைச்சிட்டாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து? செத்து. ஐயோ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என் வீட்டு அட்ரஸ் கொடுத்தது யாருன்னு கேட்டேன். சார் என் வீட்டு அட்ரஸ் கொடுத்தது யாருன்னு கேட்டேன். சார் 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 நான் சார் அந்த பொண்ணு அப்பா அப்பான்னு அழுதா, அதனால சார் கொடுத்தேன். ஃபோன் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். அந்த பொண்ணு உங்களுக்கு ஃபோன் அடிச்சா நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. என் ஃபோன் நம்பர் எதுக்கு கொடுத்தீங்க? என் பர்சனல் நம்பர் எதுக்கு கொடுத்தீங்க? சார் அப்பான்னு சொன்னனால கொடுத்தேன் சார். சரி ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களா? வேற எதுக்கு வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்க? சார் நீங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணனால அந்த பொண்ணு எனக்கு வீட்டு அட்ரஸ் வேணும்னு அடம் பிடிச்சா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு ஒரு ஃபோன் நம்பர் தந்ததை நான் சொல்லி கொடுத்துருவேன், ஒழுங்கா வீட்டு அட்ரஸ் தாங்க நீ என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க சார். பயத்துல கொடுத்துட்டேன் சார். என்னென்ன வேலைலாம் பார்த்திருக்கா அந்த பொண்ணு மிரட்டி நீங்க பயந்துருக்கீங்க? சார் நான் பயப்படுறதெல்லாம் கிடையாது சார், உங்ககிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு சொன்னனாலதான் சார் பயந்தேன். நீங்க எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் சார் வந்தோடனே 4 பேரை வேலையிட்டு தூக்குனீங்க, என்னையும் தூக்கிட்டா. அதுக்கு பயந்துதான் சார் கொடுத்தேன்.
உங்ககிட்ட சொல்லவே மாட்டேங்கன்னு சொன்னாங்க சார். இப்பமா அவங்க சொல்லலையே, நீங்க தான் சொன்னீங்க. ஆமா சார். சரி, டீட்டெயிலாம் வாங்கிட்டு போயிட்டாங்களா என்ன? இல்ல சார். சரி, வந்தா நான் இல்லட்டாலும் கொடுத்துருங்க. இனி அவங்க என் மூஞ்சில முழிக்க கூடாது. ஓகே? இனிமேல் அந்த பொண்ணு என் கண்ணில் படக்கூடாது. ஓகே? ஓகே சார். ஏதாவது வேண்டாம் வேலை பார்த்துட்டாங்களா சார்? நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. அந்த பொண்ணு என் கண்ணில் படக்கூடாது. பெரிய வேலையா பார்த்துட்டு போயிருக்காளோ நினைக்க. ஆத்தி வாங்கடி, 2 பேரும் வருவீல்ல? வாங்க வாங்க. ஓகே? ஓகே சார். ஆதிரா, என்ன தாண்டி தொடங்க பாப்போம். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. நல்லா இருக்கணும். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழணும். கடவுளே, அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். கடவுளே, அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். ஒரு 100 நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன்